ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் காளிராஜ். போன வீடியோவில் வந்து கிளைண்ட்ஸ் எப்படி கெட் பண்ணலாம் ஃப்ரீலான்சிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளுங்க. நான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்டை அப்ரோச் பண்ணேன். ஸோ அவங்களும் எனக்கு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. ஸோ எப்படி நான் அவங்கள அப்ரோச் பண்ணேன், அவங்க எப்படி எனக்கு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த ப்ராஜெக்ட்டை கிட்டத்தட்ட 30 நிமிஷத்தில் நான் முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கு நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோட அந்த லோகோவையும் நான் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எப்படி இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸை நம்ம அப்ரோச் பண்ணுறது, எப்படி அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வந்து ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அந்த கமெண்ட்டையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ சார், ஃப்ரெஷர் வெப் டெவலப்பர் ஃப்ரீலான்சிங் கிளைண்ட் வருமா? ஃப்ரெஷராக இருந்தால் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பக்காவான போர்ட்ஃபோலியோ இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிளைண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு போர்ட்ஃபோலியோ தேவைப்படும். அட் தி சேம் டைம் ஏஐ ஏரால மோஸ்ட்லி ஜாப் லே ஆஃப் ஆகுது. ஆல்ரெடி நான் இதை பற்றி பேசியிருக்கேன். ஸோ ஏஐயை நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம டைம் சேவிங்காண்டி தான் ஏஐ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வேலை இழப்புங்கிறது ஓரளவு தான் ஏற்படும், முழுசாலாம் ஏற்படாது. ஸோ ஏஐயை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது எஃபெக்டிவாக அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஃப்ரீலான்சிங்காகவும் போகலாம், இல்லைனா ஏதாவது கம்பெனிலையும் ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் பயப்படவே வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா கிளைண்ட் வருவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸு. ஸோ எப்படி நம்ம அவங்கள வந்து அப்ரோச் பண்ணுறது, நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் நான் திரும்ப அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் ஒன்றுமே பண்ணலாங்க, ஸ்ட்ரைட்டாக லிங்க்டின் ஓப்பன் பண்ணுவேங்க, நோட்டிஃபிகேஷன் போவேன். ஸோ நான் ஜாப் வந்து எப்படி சர்ச் பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம இந்தியாவோட டைம் லிமிட்டுக்கும் அதுலேருந்து ஒரு 3 hours 4 hours கரெக்டாக நமக்கு சப்போஸ் ஒர்க்கு கிடச்சிருச்சு அப்படின்னா, எப்படினாலும் சரி ஒரு நைட்டு 12 மணி வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அந்த டைம் லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லேருந்து கிராஃபிக் டிசைனர், வெப் டிசைனர், ஸோ ஃப்ரீலான்சிங்காகவும் சரி, ஒரு கம்பெனியாகவும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் தாறுமாறாக போய் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணி விட்ருவேன். அந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஹாய், ஐ கேம் அக்ராஸ் யுவர் ஜாப் போஸ்ட் ஃபார் ஏ கிராஃபிக் டிசைனர் இன் லிங்க்டின். ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு லிங்க்டின்லேயே ஸ்ட்ரைட்டாக மெசேஜ் அனுப்பிச்சு, என்னுடைய போர்ட்ஃபோலியோ இதான், என் போர்ட்ஃபோலியோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எந்த ஒர்க்னாலும் சரி நான் பக்காவாக பண்ணி தரேன், என்னுடைய சர்வீசஸ் அக்ராஸ் இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ, நான் யூஎஸ்ஏலையும் சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். இது வந்து ஜாக் பிராண்ட் சொல்லிட்டு ஒரு ஜாப் போஸ்டர். ஸோ டிஜிட்டல் ரெக்ரூட்டர், வேறு ஒரு கண்ட்ரியிலேருந்து. ஸோ நான் பார்த்தேன், என்னுடைய போர்ட்ஃபோலியோ எல்லாமே சேர்த்து அவருக்கு நான் அனுப்பிச்சி விட்டுட்டு, ஸோ நான் உங்களுக்கு தேவையான எல்லா ஒர்க்குமே நான் பண்ணி தரேன், இந்தியாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி லிங்க்டின்ல மெசேஜ் அனுப்புறது தப்பு கிடையாது. நம்மளுடைய ஸ்கில்ஸு, நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ, என்கிட்ட இந்த திறமையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மற்றவங்கள்ட்ட காமிக்கிறது வந்து தப்பே கிடையாது. எல்லாத்துக்குமே இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கவே வேண்டாம். மெயின்லி நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இந்தியா, ஓகே, சிங்கப்பூர், மலேசியா, யூஏஇ, அதுக்கப்புறம் நெதர்லாண்ட்ஸ், அந்த மாதிரி யூகே கண்ட்ரிஸ். ஏன்னா அங்கெல்லாம் அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த டைம் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஸோ அவங்க நமக்கு ஒர்க் கொடுத்தாலும் சரி, ஒரு 12 மணி வரைக்கும் நம்மளும் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இது பண்ணிக்கலாம். ஸோ கண்ட மணிக்கு நான் பாட்டுக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும். அந்த மாதிரி தான் எனக்கு 2 கிளிக் ஆச்சு. ஸோ அதில் ஒரு கிளைண்ட்டை வந்து கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து எப்படி நான் ப்ராஜெக்ட் வாங்கினேன், எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதே மாதிரி தான் லிங்க்டின்ல ஒரு கிளைண்ட்டு, அது வந்து நெதர்லாந்து கிளைண்ட்டு. ஸோ நான் அவங்களுக்கு வந்து நான் அனுப்பிச்சி விட்டுருந்தேன் என்னுடைய போர்ட்ஃபோலியோவை. அவங்க வந்து லோகோ டிசைனர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோ பிடிச்சி போய், ஓகே என்ன சார்ஜஸ் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ டீட்டெயிலாக ஒரு கான்வர்சேஷனுக்கு அப்புறம் நாங்கள் வந்து அட்வான்ஸ் போட்டு விட மாட்டோம். பட் நான் வந்து அட்வான்ஸ் இல்லாமல் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் சரி, இவங்க ஃபாரின் கிளைண்ட்ஸு ஆசா பண்ணாமல் ஒரு தடவை பண்ணி பார்ப்போம், கிடச்சா நமக்கு லக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துட்டேன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அது லோகோ டிசைனிங்காக இருந்தாலும் சரி, கிராஃபிக் டிசைனிங்காக இருந்தாலும் சரி, வெப் டிசைனிங்காக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டே கிளைண்ட்டுக்கிட்ட உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் பற்றின கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து டைம் ரொம்ப சேவ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணது எல்லாமே இது நாங்கள் எதிர்பார்க்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வாங்கிடுங்க. ஸோ இது வந்து என்னுடைய லோகோ கொஸ்டினர், பிராண்ட் நேம், டேக்லைன், என்ன பிஸ்னஸ்ஸு, உங்களுக்கு வந்து அந்த லோகோ டிசைன் வந்து எந்த லுக்கில் இருக்கணும், என்ன கலர் யூஸ் பண்ணணும், ஏதாவது ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா, ரெஃபரன்ஸ் லோகோ ஏதாவது வச்சுருக்கீங்களா, அதை அனுப்புங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே
க்ளீனாக ஒரு டீட்டெயில்ஸ் வந்து வாங்கிடுவேன். ஓகேவா? ஸோ அவர் வந்து பிராண்ட் நேம் வந்து வேன்ஜென்ஸோ. ஸோ ரெனோவேரியன் ஒர்க்ஸ், அதாவது இங்கிலீஷில் ரெனோவேஷன் ஒர்க்ஸு. ஸோ இவங்க வந்து டச் கிளைண்ட்டு. ஸோ ரெஃபரன்ஸ் வந்து அவங்க வந்து கீழே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லிங்க் கொடுத்துருந்தாங்க. அது வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க வந்து ரொம்ப ரொம்ப மினிமலிஸ்டிக்காக ஒரு லோகோ தான் கேட்குறாங்க. ஸோ ஈஸியாக பண்ணிடலாம், நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து எல்லாமே கொடுத்துட்டாங்க, ப்ளூ அண்ட் ஒயிட்டு எல்லாமே பார்த்துட்டு சரி ஓகேங்க, அட்வான்ஸ் போட்டு விட மாட்டேன்ட்டீங்க, நான் வந்து உங்களுக்கு 2 சாம்பிள் அனுப்புகிறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா எல்லா கிளைண்ட்டுமே வந்து ஃபஸ்ட்டே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வந்து ஒர்க் பண்ணி ஒரு சாம்பிள் இல்லாட்டி 2 அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி எதிர்பார்க்கல, இல்லாட்டி இதிலே கொஞ்சம் மாடிஃபிகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாராவது ஒரு கிளைண்ட்டு தொடர்ச்சியாக கண்டினியூஸாக நமக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்தாங்க அப்படின்னா ஓகே, அவங்களுக்கு வந்து ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ இவங்களை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம், அடுத்தடுத்து நம்ம ஒர்க்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர்லாம் பார்த்த உடனே அதுக்கடுத்து ரிப்ளே பண்ணவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கிளைண்ட் இருந்தாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அட்வான்ஸ் வாங்கிட்டே நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இது வந்து ஃபாரின் கிளைண்ட் அப்படிங்கிறதுனால வந்தால் மழை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நம்பிக்கையில் தான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ரெனோவேஷன் ஒர்க் அப்படின்னு சொன்ன உடனே ரெனோவேஷன் ஒர்க்ஸ் லோகோ அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டு பார்த்தேன். ஸோ நிறைய இந்த மாதிரி தான் வந்துச்சு. ஒரு வீடு, ஒரு சுத்தியல், ஒரு ஸ்பேனரு. ஸோ இதை வச்சு மினிமலிஸ்டிக்காக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எல்லாத்தையுமே பார்த்துட்டு சிம்பிளாக ஒரு 2 லோகோ பண்ணி அனுப்பிச்சேன் அவங்களுக்கு. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் கொஞ்சம் மினிமலிஸ்ட் தான். ஒரு வீடு, ஸோ அதை வந்து சுற்றி கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேனரு, ஒரு சுத்தியல். ஸோ இந்த மாதிரி அனுப்பிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இதை அனுப்பிச்சேன். இல்லைங்க இது வந்து ஜென்ரிக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த லோகோ வந்து ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு பென் டூல் வச்சு இப்படி ஒரு கோடு, ஒரு ஸ்கொயரு அதில் கட் பண்ணி விட்டுட்டு இந்த சுத்தியல் இது வந்து பென் டூல் வச்சு அப்படியே ஈஸியாக வரைஞ்சி எடுத்தது தான். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கும் அனுப்புனதுக்கப்புறம் ஜென்ரிக்காக இருக்குது, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரிப்ளை வந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சரி ஓகே இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு சாம்பிள் அனுப்புனேன். கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் வந்து அதே மாதிரி வீடு, ஸோ அதே மாதிரி விண்டோ சிம்பிள், ஸ்பேனரு, சுத்தியல் இதெல்லாமே வச்சு அனுப்புனேன் நான். ஸோ இதையும் பார்த்துட்டு அவங்க இல்லைங்க எங்களுக்கு இந்த சுத்தியல், ஸ்பேனரு, வீடு இது எதுவுமே வேண்டாம், எனக்கு வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக ரொம்ப சிம்பிளாக வேணும், பார்த்த உடனே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது சவாலான வேலை. ஸோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ரெஃபரன்ஸ் வச்சுருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸ் அனுப்புனாங்க. அந்த ரெஃபரன்ஸ் மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்தீங்களா, ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருக்குது, ஸோ இந்த மாதிரி தான் எங்களுக்கு லோகோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு ரெஃபரன்ஸ் அனுப்புனாங்க. இதை பார்த்தோடனே முடிவு பண்ணிட்டேன், ஓகே இவங்க எந்த மாதிரி லோகோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து நான் உருவாக்கின லோகோ வந்து இதுதான். இது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு மேக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர், அதுக்கப்புறம் பென் டூல் எடுத்து இந்த மாதிரி வரைஞ்சி ஸோ எல்லாத்தையுமே அலைன் பண்ணியாச்சு. ஸோ ஸ்ட்ரோக்கோட வித்தை வந்து நான் கூட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் நான் மேக் பண்ணது ஒரு ஐடியா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து இதில் வந்து என்ன புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுவேன். ஸோ சொல்லிடுறேன் நான். இது வந்து சிம்பிளாக ஒரு ஸ்கொயரு, ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் வந்து இந்த ஸ்கொயர் வந்து எதை டெபிட் பண்ணுது அப்படின்னா, எதை வந்து மீன் பண்ணுது அப்படின்னா இது வந்து ஒரு வீடு. ஸோ ப்ளஸ் சிம்பிள் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஊரில் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ ப்ளஸ் சிம்பிள் உலகம் ஃபுல்லாகவே அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலில் ஒரு ப்ரொடக்ஷன் காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக இந்த ப்ளஸ் சிம்பிள், ஒரு வீடு வந்து நாங்கள் வந்து ரெனோவேஷன் ஒர்க் பண்ணி அது காலத்துக்கும் நிலச்சி நிற்கிற மாதிரி காப்பாற்றுவோம். ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிள் தான் இது. அட் தி சேம் டைம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விண்டோ, 2 விண்டோ, 3 விண்டோ, 4 விண்டோ. ஸோ எல்லா வீடு லோகோலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எப்படி சொல்கிறது, இந்த விண்டோ சிம்பிள் வந்து 4 சிம்பிள் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கே தெரியும் விண்டோஸ் லோகோ, விண்டோஸ் ஓஎஸோட லோகோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4 விண்டோஸ் ஜன்னல் மாதிரி. ஸோ அதுவும் இதில் வந்து வருது. ஸோ இதுதான் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனேன். பார்த்தோன்னே ஓகே இந்த கான்செப்ட் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது ஓகே தான் எங்களுக்கு, பட் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு மினிமலிஸ்டிக்காக இருந்தால் நல்லா. ஸோ என்னடா இதுக்கப்புறமும் மினிமலிஸ்டிக்காவா, ஸோ என்ன பண்ணலாம், சரி ஓகே ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட்டு அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து ஷேப் பில்டர் டூலை எடுத்து டெலீட் பண்ணி விட்டுட்டு, ஸோ இது வந்து அந்த ப்ளஸ் சிம்பிளே ஃபுல்லாக எடுத்துட்டேங்க. இது வந்து விண்டோஸ் வந்து ஒரு வீடை வந்து குறிக்குது, இது வந்து ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் அதை வந்து குறிக்குது. ஸோ இது வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்னு. இதை பார்த்துட்டு அதுவும் ஒரே கான்செப்ட் தானாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியில் கிட்டத்தட்ட இதுக்கே ஒரு 3 hour ஆகிடுச்சு நான் ரிசர்ச் பண்ணி லோகோலாம் பண்ணுறதுக்கு.
அட்வான்ஸும் வாங்கலை, இவங்கள திருப்பி கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது சரி கடைசியாக ஒரே ஒரு ட்ரை பண்ணி அவங்க என்ன ரெஃபரன்ஸ் லோகோ அனுப்பிச்சிருந்தாங்க, இது தானே சரி இதே மாதிரி ஒன்று கரெக்டாக பண்ணி அனுப்பிச்சிடுவோம். அதோ ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்கொயரு, கீழே எதுவுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு வீடு மாதிரி போட்டு விட்டு அனுப்புவோம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அனுப்பிச்சி விட்டேன். பட் இது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. அவங்க ஏற்றுக்கிடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ மறுபடியும் மாற்றிட்டு அதில் வந்து ஒரே ஒரு சுத்தியல் சிம்பிள் மட்டும் ஆட் பண்ணிட்டு ஸோ இது வந்து ஹோம்ங்க. இது வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் சிம்பிளாக. அந்த மாதிரி பாலிகன் டூல் எடுத்து பாலிகன் டூல் அதை இந்த மாதிரி வச்சுட்டு சிசர் டூல் எடுத்துகிட்டு இங்கே ஒரு கட்டு இங்கே ஒரு கட்டு. ஸோ முடிஞ்சு ஒரு ஹோம் ஷேப் வந்துருச்சு. ஸோ இது வந்து சும்மாவும் அனுப்ப வேண்டாம், ஒரு சுத்தியல் வச்சு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் சுத்தியல் தனியாக தான் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணது இது தான் பண்ணிவிட்டு இந்த சுத்தியலை வச்சு நான் ஃபஸ்ட்டு இதை அனுப்பிச்சுட்டேன். இது நல்லா இருக்குங்க அப்படின்னாங்க. ஸோ அவங்க நான் அந்த நல்லா இருக்குன்ற மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடியே இதையும் சேர்த்து அனுப்பிச்சி விட்டேன். ரெண்டுத்தையுமே பார்த்துட்டு ஓ வாவ் ஃபென்டாஸ்டிக், இது மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. உண்மையிலே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்னங்க சொல்கிறீங்க, இந்த லோகோ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, கண்டிப்பாக இது வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் நான். எஸ் 100% ஷுர். உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபைலில் அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. பொதுவாகவே லோகோ முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா ஏஐ, பிடிஎஃப், ஜேபக், பிஎன்ஜி இது 4மே போதும். ஏன்னா பிடிஎஃப் வச்சு நம்ம மற்ற சாஃப்ட்வேர் கோரல் ட்ரா அதுலேயுமே ஓப்பன் பண்ணிக்கலாம், ஃபோட்டோஷாப்லேயுமே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 ஃபைலுமே நான் உங்களுக்கு அனுப்புவேங்க. ஸோ அதுக்கடுத்து எவ்வளோ சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கு அப்படியே ரொம்ப பூரிப்பாக போச்சு. சரி ஓகே எவ்வளோ கேட்போம், ஒரு 3 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் அவங்க கடைசியாக சூஸ் பண்ண லோகோ வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு 50 யூரோ கொடுங்க, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே வாங்கிட்டு அவங்க உடனே போட்டு விட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்லேயே போட்டு விட்டுட்டு நானும் மெயில் அனுப்பிச்சிட்டேன் நான். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் அடுத்து வேறு ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் ரெஃபர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். அவங்களும் கண்டிப்பாக வந்து நான் அடுத்தடுத்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன், நீங்கள் எப்போவுமே டச்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு கிளைண்ட்டோட அந்த அவங்க ஃபஸ்ட்டே கேட்டிருந்தாங்க என்கிட்ட, எங்களுக்கு ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அதை புரிஞ்சிக்காமல் ஜஸ்ட்டு ஜென்ரிக்காக அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் அனுப்பிச்சுடுங்க. அப்போ தான் அவங்களுடைய ஃபீட்பேக் வச்சு நம்ம அடுத்து அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனும் வச்சு நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். பட் இந்த லோகோவுக்கு 50 யூரோஸ் அப்படிங்கிறது இது வந்து கிட்டத்தட்ட இது ரெண்டையுமே நீங்களே பார்த்தீங்கல்ல, ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ் தான் இந்த லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒத்துக்கிட்டா 50 யூரோஸுங்கிறது நம்ம ஊர் காசில் வந்து கிட்டத்தட்ட 5000. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் என்னுடைய ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸு. ஸோ லிங்க்டின்லேருந்து பிடிச்சி அவங்களுக்கு லோகோ கம்ப்ளீட் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் நான். ஸோ அடுத்து அவங்கக்கிட்ட நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். வெப்சைட் வேணுமா அவங்களுக்கு, நான் கம்மியான ரேட்டில் இந்தியாவிலேருந்து பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் கார்டு, லெட்டர் கட்டு, ப்ரௌச்சரு இது எல்லாத்துக்குமே நான் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். அட் தி சேம் டைம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது என்ன கிராஃபிக் டிசைன் ரிலேட்டடாக எந்த சர்வீஸ் வேணுனாலும் சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் நான். அவங்களும் சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு கிளைண்ட் இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ். ஆக்சுவலி நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அது யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. ஸோ எனக்கு வந்து இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஃப்ரீலான்சிங்கில் ஃபஸ்ட்டாக நானே ஒரு கிளைண்ட்டை பிடிச்சி பண்ணி கொடுத்து அமௌண்ட் வாங்குறது அப்படிங்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். நீங்களும் அதே மாதிரி கிளைண்ட்ஸை பிடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கூட கூச்சப்படாதீங்க. உங்ககிட்ட போர்ட்ஃபோலியோ இருந்துச்சு அப்போ லிங்க்டின்ல, கிளாஸ் ஸ்டோர், ரிமோட் ஏகப்பட்ட ஜாப் சர்ச் வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ போயிட்டு தாறுமாறாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எல்லா கண்ட்ரீஸ்க்குமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கிளிக் ஆகிக்கிட்டே இருக்கும். நான் கிட்டத்தட்ட 1 வருஷமாக இதை நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். திரும்ப லிங்க்டின்ல எல்லாருக்குமே அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அந்த மாதிரி கிடச்ச ஒரு கிளைண்ட் தான் இது. ஸோ நீங்கள் வந்து பெகன்சி ட்ரிபிள் அதை முக்கியமாக யூஸ் பண்ணுங்கள். அதை யாராவது கேட்டாங்க அப்படின்னா எல்லா இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ட்ரிபிள்லேயும் பெகன்ஸ்லேயும் ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஓகே இவன் நல்லா போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. என்னுடைய பெகன்ஸ் ப்ரொஃபைல் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் என்னுடைய பெகன்ஸ் ப்ரொஃபைல். என்னுடைய யூஐ/யூஎக்ஸ் ஒர்க்ஸு, லோகோ டிசைன் ஒர்க்ஸு, ப்ரௌச்சர் ஒர்க்ஸு எல்லாமே இது வந்து இது நான் ஆனால் கிட்டத்தட்ட அப்டேட் பண்ணி 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. என்னுடைய பழைய ஒர்க்ஸ் மட்டும் தான் இதில் போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா நான் அதுக்கடுத்து வெப்சைட் பில்ட் பண்ணி எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ரெடி பண்ணிட்டேன். அதனால் இப்போ நான் வந்து வெப்சைட்டில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி அப்பப்போ வந்து என் வெப்சைட்டில் வந்து போர்ட்ஃபோலியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பட் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பெகன்ஸு, ட்ரிபிள் இது ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபேஸ்புக்கில் நீங்கள் போஸ்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் போஸ்ட் போட்டு அதோடைய டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே போட போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் லிங்க்டின், கிளாஸ் ஸ்டோர் இது மாதிரி ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது. அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ கம்மியான நேரத்தில் நம்ம இங்கே இதே லோகோ பண்ணியிருந்தோம் அப்படின்னோன்னா 2000 ரூபா அந்த ரேஞ்சில் தான் முடிஞ்சிருக்கும். ஸோ நான் கொஞ்சம் அதிகமாக அப்போவே கேட்டுருந்துருக்கலாம்.
பட் நான் 50 யூரோஸ் கேட்டிருந்தேன், அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் ஏதாவது டிசைனிங் சர்வீஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா நம்மளுடைய த லோகோ உல்ஃப் வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டாலும் சரி மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரீலான்ஸ் கிராஃபிக் டிசைனிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை பற்றியும் வீடியோ போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கிறீங்க அப்படின்னா எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ இப்போ தான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்கிரிப்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை முடிச்சுட்டு அடுத்த வீடியோ போடுறேன். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.